விஜய் வந்து செம்ம டென்ஷனாக இருக்காரு. அத பார்த்து தாத்தா வந்து "என்னாச்சு விஜய்? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "என்னப்பா நடந்தது? ஏன் காவேரி வரல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டுட்டு வந்து "காவேரி வரமாட்டா தாத்தா. எக்காரணம் கூட வரமாட்டா. இந்த ஜென்மத்துக்கு அவ வரவே போறதில்ல." அப்படின்னோனே இங்கே வந்து எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா அடையிறாங்க. பாட்டியும் வந்து ராதாவும், "அப்பா வரவே மாட்டாளா? இதோட சந்தோஷம் என்ன இருக்குது? அப்பா ஏதோ ஒரு நல்ல முடிவு கிடச்சிருக்கு." அப்படின்னோனே "ஏன்பா அப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தாத்தா. வேறு என்ன தாத்தா, அவங்க அம்மாவுக்கு என் மேலே இருக்க கோவம் போகவே போகிறதில்ல. அதனால் அவளும் அவங்க அம்மா பேச்ச கேட்டுன்னு இருக்கா. அவங்க அம்மா கண்டிப்பாக வேறு ஏதோ சொல்லியிருக்காங்க. அவளை கண்டிப்பாக மிரட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டியிருப்பாங்க. அதனால தான் அவள் அப்படி பண்ணுறா. எப்போ தான் அவள் திருந்த போகிறாளோ தெரில. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவளும் நானும் சேர்ந்து வாழ்ந்த மாதிரி தான் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு இங்கே பாரு விஜய், கொஞ்சம் காவேரி நிலைமையிலேருந்து பார்த்து யோசிப்பா. அவங்க அம்மா ஒத்துக்கினா தானே. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க தாத்தா. அவங்க ஒத்துக்கலன்னா இப்படியே காவேரி இருந்துருவாளா? அப்போ என் கூட வந்து வாழ மாட்டாளா அவ? அப்படின்னோடனே என்னப்பா நீ இப்படி கோவப்படுற? வேற என்ன தாத்தா என்ன பண்ண சொல்கிறீங்க? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறா. எவ்வளோ சொல்கிறேன் தெரியுமா? நான் அவங்ககிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டேன் தெரியுமா? யாருமே இவ்வளோ கல் மனசாக இருக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா இருப்பாங்க தாத்தா. ஏன்னா நான் எவ்வளோ கெஞ்சினாலும் அவங்களுக்கு இறக்கமே வர மாட்டேங்குது தாத்தா. அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இவ்வளோ நாள் நான் அவங்க அம்மா பற்றி ஏதோ கோவத்தில் இருக்காங்கன்னு நினச்சேன். அவ்வளோ நான் கெஞ்சுறேன். பொண்ணு வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க அப்படி பேசுனாங்க தாத்தா. உண்மையிலே எனக்கு அவங்கள நினச்சி கவலையாக இருக்குது தாத்தா. இவ்வளோ நாள் நான் அவங்கள பற்றி பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன். சரி ஏதோ கோவத்தில் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவங்க பண்ணுற விஷயத்த பார்த்தா எனக்கு விருப்பம் இருக்குது தாத்தா. எனக்கு அவங்க வந்து பிடிக்கல தாத்தா அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு இப்படி மனசு விட்டுறாத விஜய். இல்லை தாத்தா எனக்கு காவேரி வேணும் தாத்தா. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தாத்தா. அவங்க என்ன சொல்கிறது, காவேரி என் கூட சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை எப்படி இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வரணும் எனக்கு நல்லாவே தெரியும். யார் நினச்சாலும் சரி என் பொண்டாட்டியை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. இந்த விஜய் காவேரி விட்டு என்றைக்குமே பிரிய மாட்டான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு தாத்தா வந்து அப்படியே வந்து இருக்காரு. ஆனால் இவங்க 2 பேரும் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடி இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்? முதல்ல ஆரம்பத்தில் இப்படி தாம்மா பேசுவான். அதுக்கப்புறம் காவேரியை பற்றி எடுத்து சொல்லி நம்ம புரிய வைப்போமா. அதுக்கப்புறம் காவேரியை அவன் மறக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்றாங்க. ராதா நீ சொல்கிற தாண்டி கரெக்டு. இப்படி இருந்தானா காவேரியை வந்து மறக்க மாட்டான் போல் இருக்கு. ஏதாவது பண்ணி தாண்டி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க 2 பேர். பாட்டி வந்து சாரதா கிட்ட கேட்குறாங்க, என்னடி அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. யாரை கேட்குறீங்க அப்படின்னு. வேறு யார், நம்ம வந்து கங்கா தான். கங்கா இந்த இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து அவள் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறா. ஏன் தான் அப்படி இருக்காளோ தெரில. குழந்தை நல்லா வளர வேணாவா? அப்போ தானே வயிறு நல்லா பெருசாக தெரியும். அவள் இருக்கட்டேண்டி, இவ வயிறு நான் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றாங்க பாட்டி. காவேரியை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வாடிங்க அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. வயிறு கை வச்சு பார்க்குறாங்க. உடனே கையை எடுத்து விட்டுறாங்க காவேரி. என்னடி இவ்வளோ பெரிய வயிறாக இருக்குது இவளுக்கு பார்த்தியா? நாளுக்கு நாள் வயிறு பெருசாகிட்டே போகுது. இதை பற்றி யோசிச்சியா நீ அப்படின்னோடனே என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. ஏன் பாட்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே ஏய் நான் உண்மையை தாண்டி பேசுகிறேன். உண்மையிலேயே முன்னோட உனக்கு வயிறு இப்போ பெருசாக இருக்குது. என்ன விஷயம் ஏது விஷயம்னு ஒன்றுமே தெரில. இவ தான் புள்ளைத்தாச்சி மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ பாட்டி கண்டுபிடிச்சிச்சே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு. வேறு என்னடி பேசுவாங்க? நாளுக்கு நாள் நீ தான் ஓவராக தீனி தின்னி இந்த வயிறு பெருசாக்கி வச்சுருக்க. உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ கூட வயிறு பெருசாக இருக்கே, அந்த அளவு தீனி தின்ற போட்டுருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அத்தை? அவளை எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த பையன் வந்து பிரச்சனை பண்ணதுக்கு அவள் என்ன பண்ணுவா? அதுக்காக அவள் சாப்பிடாம கொள்ளாமல் இருப்பாளா? இருந்தாலும் இவன் என்னமோ சந்தோஷமாக தாண்டி இருக்கா. என்ன நடந்தாலும் பாரு வயிறு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவு சாப்பிட்ருக்கா. அப்படி பாட்டி கால்லேருந்து நான் எதுவுமே சாப்பிடல பாட்டி. ஆமாம் அவள் கால்லேருந்து எதுவுமே சாப்பிடல. சரிடி வயிறுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் போது முதல்ல டாக்டர் கீழே கூட்டின்னு போய் காட்டு அப்படின்னா அதிர்ச்சி நான் கவின்னு டாக்டர் வீட்டா? ஆமாம் காவேரி எனக்கும் ரொம்ப நாளாக நானும் என் மனசுலேயும் பட்டு தான் இருந்தது. உன் வயிறு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எதுக்கும் பார்த்துலாண்டி வயிறு டெஸ்ட் பண்ணி அப்படின்னு அதிர்ச்சி காவேரி. ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு.